வணக்கம். தொல்காப்பியம் முழுமைக்கும் காண்டிகையுரை கண்ட ஒரே தொல்காப்பிய பேரறிஞர் பாவலரேறு ச. பாலசுந்தரனாரின் நூற்றாண்டு விழா நிறைவை முன்னிட்டு கடந்த 29/8/2024 வியாழக்கிழமை தஞ்சை மாவட்ட மைய நூலகத்தில் மாவட்ட மைய நூலக வாசகர் வட்டத்தின் சார்பில் வாசகர் வட்ட தலைவர் புலவர் மா. கோபாலகிருட்டிணன் அவர்களின் பெருமுயற்சியால் நடத்தப்பெற்ற தஞ்சை மாவட்ட தமிழ் ஆசிரியர்கள் மற்றும் தமிழ் ஆர்வலர்களுக்கான ஒரு நாள் புத்தாக்க பயிற்சியின் போது எழுத்தாளர் முனைவர் அகிலா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் நவீன இலக்கியமும் படைப்பாக்கமும் எனும் தலைப்பில் ஆற்றிய உரையினை கேட்க தங்களை அன்போடு அழைக்கின்றேன். வாருங்கள். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் இந்த இலக்கணத்தையும் இலக்கியத்தையும் கற்றுக்கணும் உட்கார்ந்துட்டீங்க பாருங்க. துவக்கினாமே திட்ட மாதிரி நாமளே கொஞ்சம் உற்சாகமா கை தள்ளிக்கலாம். மதிய இலக்கணத்திலேருந்து கொஞ்சம் இலக்கியத்துக்கு வரணும். அதனால இன்னும் கொஞ்சம் அந்த ரிலாக்ஸேஷன் பீரியட் மாதிரி நம்முடைய இந்த தொல்காப்பிய செம்மல் பாவலர் பாலசுந்தரனார் இந்த அறக்கட்டளையின் சார்பில் நான் பேசுறத ரொம்ப பெருமையாக கருதுகிறேன். ஏன்னா மூத்த அறிஞர்கள் அவர்களுடைய அந்த நூற்றாண்டு விழாவிற்காக படைப்பு இலக்கியம் குறித்து, ஏன்னா இலக்கணத்துல ரொம்ப ஆழங்கால் பட்ட அறிஞர்கள், ஆனாலும் படைப்பு இலக்கியம் குறித்தும் பேசணும் அப்படின்னு என்னை அழைத்தவைக்காக கோபாலகிருஷ்ணன் அவர்களுக்கும் என்னுடைய பேராசிரியர் மதிவானன் ஐயா, அவங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, நான் கலந்தையில அவங்களோட மாணவியா நான் படிச்சிருக்கேன். எனக்கு மார்க்சியம் எடுத்திருக்காங்க. இலக்கியம் என்ன செய்யும் அப்படின்னா இந்த இதெல்லாம் செய்யும். ஏன்னா ஆசிரியருக்கு இவங்கெல்லாம் நம்மளோட மாணவருக்கு தெரியாது. ஆனா அந்த மாணவரை ஆசிரியர் முன்னால் பேச வைக்கிற வலிமை இலக்கியத்திற்கு உண்டு. இந்த வகையில் உங்ககிட்ட படைப்பு இலக்கியம் பற்றி பேசலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு வந்து நவீன இலக்கியம் அப்புறம் படைப்பாக்கம். இது ரெண்டுமே பெரிய விஷயம். இதுக்கே நீங்க எனக்கு 2 மணி நேரம் தரணும். இதை வந்து ஒரு 45 மினிட்ஸ்ல சொன்னோம்னா ஒரு அடிப்படை விஷயங்கள் மட்டும் உங்களை எழுத தூண்டுவதற்காக என்னால் முடிந்ததை நான் சொல்றேன். இப்ப இலக்கியம் என்றால் என்ன அப்படின்னா, நீங்க வந்து புத்தகங்களை வாசிச்சிருப்பீங்க. இலக்கியம் என்றால் என்ன அப்படின்னு சொல்லுங்க. நீங்க என்ன ஒரு ஐடியாவில் இருக்கீங்க? இலக்கியம் என்றால் என்னன்னு எந்த புத்தகத்துல வாசிச்சிருக்கீங்க, என்ன வாசிச்சிருக்கீங்க நீங்க சொல்லுங்க. இலக்கியம் என்றால் காலத்தின் கண்ணாடி, இந்த மாதிரி நிறைய இது வந்து விளக்கம் இருக்கு. என்னை பொறுத்தவரை இலக்கியம் என்பது ஒரு சமூகத்தின் விளைச்சலாக நான் பார்க்கிறேன். சமூகத்தின் விளைச்சல். அப்ப விளைச்சல்னா என்னங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, விளைச்சல் என்பது ஒருபோதும் ஒரு பக்கத்துல இருந்து மட்டும் வராது. நீங்க என்ன இன்புட் கொடுக்குறீங்கிறதும் இருக்கு. உங்களோட செயல் என்ன இருக்கு, உங்களுக்கு என்ன அதனால பயன் கிடைக்கிறது என்பதையும் நீங்க பார்த்தீங்கன்னா, இலக்கியம் என்பது சமூகத்தின் விளைச்சல் என்பதை மிகச் சரியாக நீங்க புரிந்து கொள்ள முடியும். அப்ப அந்த இலக்கியம் என்பது நவீன இலக்கியம் என்பது என்ன அப்படின்னா, நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். நவீன இலக்கியம்னா ஏதோ 2024 தொடங்குகிறதுன்னு தவறா நினைச்சுக்காதீங்க. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். நவீனம், புதுமை, மறுமலர்ச்சி இதெல்லாம் கிட்டத்தட்ட 1850களிலேயே பயன்படுத்தி கொண்டிருக்கிற வார்த்தை. நவீன தமிழ் இலக்கியம் என்பது இப்ப உள்ள இது அல்ல. அது வந்து 18ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியிலிருந்து தொடங்கியது. ஏன் வந்து சங்க இலக்கியங்கள் அதிலிருந்து ஏன் நவீன இலக்கியம் உருவானது அப்படின்னா, தொழில் வளர்ச்சி ஏற்பட்டது. நாம இப்ப இருந்த மாதிரி முன்னாடி உங்களுக்கு ஒரு சமூகத்தை பற்றிய ஒரு புரிதல் இருந்ததுன்னா, இந்த இலக்கியமும் சமூகமும் எப்படி ஒன்னோட ஒண்ணு இணைந்து செயலாற்றுது என்பதை புரிந்து கொள்ள முடியும். அப்ப இந்த சமூகம் என்னவா இருந்துச்சுன்னா, நம்ம வந்து தற்சார்பாக இருந்தோம். நம்மளே வந்து எல்லாவற்றையும் உருவாக்கி கொள்கிற அந்த நிலை இருந்தது. அப்ப நமக்கான பொருளாதாரம் நாமளே உருவாக்கி கொள்கிற அந்த இடம் இருந்ததால் தொழில் வளர்ச்சி
தொழில் வளர்ச்சி வந்ததுக்கு அப்புறம் ஆலைகள் உருவாக தொடங்கின, அச்சு இயந்திரங்கள் உருவாக தொடங்கின, சுவடிகள் கல்வெட்டுகளாக தொல்லியல் ஆய்வுகளாக இருந்த இலக்கியங்கள் அச்சுகளில் ஏற தொடங்கின. அதற்கு பிறகுதான் அது வெகுஜன மக்களுக்கு வந்தது. இந்த பழைய இலக்கியத்திற்கும் நவீன இலக்கியத்திற்கும் என்னங்க வித்தியாசம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பழைய இலக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கற்றறிந்த அறிஞர்கள், அப்புறம் கொஞ்சம் ஆர்வம் உள்ளவர்கள், தமிழ் ஆர்வலர்கள் உள்ள மாதிரி இப்படி ரொம்ப இலக்கண ரீதியாக ரொம்ப உள்வாங்கி அந்த மாணவர்கள் தான் கற்க முடிந்தது. வெகுஜன மக்களுக்கும் அந்த இலக்கியங்களுக்கும் கொஞ்சம் இடைவெளி இருந்தது. ஆனால் இந்த நவீன இலக்கியம் வந்ததற்கு பிறகுதான் அது வெகுஜன மக்களோடு மிக இயல்பாக தொடங்கியது. எப்படிங்க இந்த கலையும் இலக்கியமும் வந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு தெரியும், குறிப்பாக நம்முடைய நிலம் மருதவியல். நாம எல்லாரும் ஒரு வகையில் உள்ளுக்குடிகள் தான். நம்ம வயல்ல இறங்கி எல்லோரும் வேலை செய்தவர்கள் தான். அப்ப அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு நாம என்ன செய்வோம் அப்படின்னா, அந்த மாலை நேரத்துல எல்லாரும் ஒரு இனக்குழுவாக தான் நாம இருந்தோம். ரொம்ப இப்ப மாதிரி தனித்தனியா வீடு பங்களா கண்டா தனித்தனியா தான் இல்லை. நாம எல்லாருமே தமிழ் சமூகம் இனக்குழு சமூகம். சோ எல்லாரும் ஒன்னா இருந்து ஆடி பாடி அதுல உருவாகுங்க. தானா ஒரு உடல் மொழி வரும், ஒரு நடனம் வரும், தானா ஒரு வார்த்தைகள் வரும். நான் வயல்ல வேலை செய்யறேன், அந்த வயல்ல எனக்கு ஒரு பாடல் வருது, நான் ஒரு நாட்டார் பாடலை பாடுறேன், ஒரு நடவு பாடலை பாடுறேன். அதெல்லாம் சேர்ந்துதான் அந்த கலையும் இலக்கியமுமாக அந்த பழைய மொழிகளில் இருந்து தனக்கான அந்த ஒரு எளிய மொழியில் உள்ள ஒடுக்கப்பட்ட விவசாயிகளின் அந்த எளிய மக்களுக்கான மொழி என்பது உருவானது. அங்கிருந்துதான் நீங்கள் நவீன இலக்கியத்தை நாம அங்கிருந்துதான் தொடரணும். அப்போதுதான் ஐரோப்பியர்களோட வருகை உள்ள வரும்போது இரண்டும் சேர்ந்து அச்சுக்கு கொண்டு எழுதுகிறோம். அப்ப என்ன பண்ணாங்க நம்மளோட அறிஞர்கள், என்ன பண்ணாங்க அப்படின்னா, நம்ம இவங்களே சொல்ற எடுத்துக்கலாம், பாபசுந்தரனார் அவர்களே எடுத்துக்கலாம், எல்லோரும் தேடி தேடி பழைய நூல்களை தேடி தேடி, அதாவது நீங்க இப்ப இருக்கிற போக்குவரத்து வசதியெல்லாம் கிடையாது, எல்லாம் நடந்துதான். ஓஎஸ் அவர்களாக இருந்தாலும் சரி, பாலசுந்தரனார் அவர்களாக இருந்தாலும் சரி, தொலைதூரமாக எல்லோரும் நடந்து அந்த பழைய இலக்கியங்களையும் ஐரோப்பிய இலக்கியங்களையும் இங்க உள்ள கொண்டு வந்தார். அதற்கு பிறகுதான் நமக்கு நல்ல நாவல்கள், கதைகள், பாடல்கள் எல்லாமே உருவாகும். ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா, அதை இன்னும் நாம எந்த அளவுக்கு தேடி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியல. அவ்வளவு சங்க இலக்கியம் உங்களுக்கு தெரியும், செய்யுள்கள் எவ்வளவு கடுமையானது அப்படின்னு தெரியும். அது உரை இருந்தாலும் நம்ம அப்படி பாடவே முடியும். ஆனா அதிலிருந்து எப்படி ஒரு எளிய மொழிக்கு நாம வந்தோம். ஐயா கூட இப்ப நூல் மரபு பத்தி சொன்னாங்கல்ல, இப்ப நாம இதை எப்படி நான் விளக்குறது அப்படின்னு கேட்டாங்க. இப்ப சமகாலத்துல தமிழும் ஆங்கிலமும் சேர்த்து தங்கிலீஷ்னு மொழியே இருந்துச்சு. நீங்க என்ன பண்றீங்க மெசேஜ்ல, ஒன்னும் தமிழ்ல அடிக்கணும், இல்ல இங்கிலீஷ்ல அடிக்கணும். ரெண்டுமா சேர்ந்துதான் தமிழும் ஆங்கிலமாக சேர்ந்து தங்கிலீஷ்னு ஒரு மொழியை நாம இப்ப புதுசா உருவாக்கிறோம். நவீனத்துவம் என்பதை தாண்டி பின்னவீனத்துவம் போஸ்ட் மாடர்னிசம் வந்திருக்கிறது. அதையும் கடந்து இந்த தங்கிலீஷ்ங்கிற மொழிக்குள்ளெல்லாம் நாம வந்திருக்கோம். அதிலும் நீங்க இலக்கணம் படித்துக் கொண்டிருக்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஏன்னா அந்த வெற்றா பையா சொன்னாங்க, அந்த பண்பாட்டை தூக்கி எடுத்துட கூடாது, மொழி கருவி, ஆனால் அது பண்பாடாக இருக்கும் போது அந்த நீட்சி இருக்குல்ல, அந்த மரபிலிருந்து நீங்க நீட்சியை கொண்டு வரீங்க, அது ரொம்ப முக்கியம். அப்ப அந்த பழைய இலக்கியத்திற்கும் நவீன இலக்கியத்திற்குமான இந்த இடைவெளியை நிரப்புவது என்பது கதைகள், நாவல்கள் மூலமாக ரொம்ப வெகு இயல்பாக நாம எல்லோரையும் ஒரு உயர்ந்த உயிர்களுக்காக இந்த கதைகள் இருந்தது, இலக்கியங்கள் இருந்தது. அதெல்லாம் அல்லாம நம்ம எல்லோருக்குமான ஒரு படைப்பு இலக்கியங்களை உருவாக்கக்கூடிய அந்த இலக்கியம் தான் நவீன இலக்கியம் என்பது என்னுடைய மொழி வரலாறு வரும். அது எப்படி அந்த மாற்றம் வந்துச்சு அப்படின்னா, பண்பு ரீதியாக மாற்றம் வந்ததாக நம்முடைய கைலாசபதி அவர்கள் சொல்லுவார். அவர் ஒரு தமிழ் நவீன இலக்கியத்தின் அடிப்படைகள் ஒரு நூல் எழுதியிருக்காரு. அது எப்ப எழுதினார் அப்படின்னா, கிட்டத்தட்ட 1800 அந்த காலகட்டத்தில் அதோட விலை 7 ரூபாய். அப்பயே நவீன இலக்கியத்தின் அடிப்படைகளை
இலக்கிய சேர்ந்த கைலாசபதி அவர்கள் நமக்காக கொடுத்திருக்கிறார். இது ஒரு விஷயம். சரி, இப்ப நவீன இலக்கியங்கள்லாம் இப்ப இப்படி இருக்கு. ஐரோப்பியர்கள் வருகைகளுக்கு பிறகுதான் நமக்கு இந்த நவீன இலக்கியம் உருவாடும். இப்ப படைப்பாக்கம் அப்படிங்கிறது என்ன, ஏன் ஆசிரியர்களுக்கு அது வேணும் அப்படிங்கிறத நம்ம எல்லா தொழிலையும் விட இந்த ஆசிரியர் தொழில் தான் மிக சமூக பொறுப்புள்ள தொழிலாக எல்லா இடங்களையும் சொல்றேன். ஏன்னா இளம் தலைமுறைகளை உருவாக்குவதே நீங்க தான். உங்களை தாண்டி வேற யாருமே கிடையாது. நீங்க தான் உருவாக்கிட்டு இருக்கீங்க. உங்களாலதான் முடியும். ஒரு விஷயத்தை டிசைன் பண்றது இருக்குல்ல, இப்படிதான் தீர்மானிக்க போகிறோம் என்கிற ஒரு இடம் இருக்கு. அதை உருவாக்குறது நீங்க தான். பெற்றோர்கள் உங்களிடம் ஒப்படைத்து விடுகிறார்கள். நீங்க தான் அந்த குழந்தைகளை என்னவா உருவாக்க போகிறோம்ங்கிறது நீங்க எப்படி இருக்கீங்க அப்படிங்கிறதா மிக முக்கியமானது. இப்ப படைப்பிலக்கியம் அப்படின்னா அதுல என்ன வரும் அப்படின்னா, கவிதைகள் வரும், சிறுகதைகள் வரும், நாவல்கள் வரும், கட்டுரைகள் வரும், நாடகங்கள் வரும். கிட்டத்தட்ட இப்போ கலைகளை கூட உள்ள கொண்டு வராங்க. ஏன்னா இப்போ உள்ள வளர்ச்சி, இலக்கிய வளர்ச்சி, சமூக ஊடகங்களை எல்லாத்தையுமே இங்க இலக்கியமாக கொண்டு வர முடியும். அந்த வகையில ஒரு கதையை எப்படி உருவானுச்சு ஒரு கதை அப்படின்னா, உங்களுக்கு யார் முதல் நாவலை எழுதுறதுன்னு தெரியுமா உங்களுக்கு? அவர் கிட்டத்தட்ட 1857 அந்த ஒரு நாவலை உருவாக்கு. அதுல என்ன குறிப்பா கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, வினோத ரசமஞ்சரின்னு ஒரு கட்டுரை இருந்தாங்க. அதுவும் ஆங்கிலேய இலக்கியம் ரெண்டும் சேர்ந்ததுமான ஒரு வடிவத்தை, ஒரு கதை அமைப்பை வேதநாயகர்களே கொடுத்தார். இதுதான் முதல்ல உள்ள வர்றது. அந்த ஐரோப்பிய கல்ச்சரும் நம்மளோட உரைநடை வளர்ச்சியும் ரெண்டும் சேர்ந்து ஒரு நாவலாக வந்தது என்பது மாயூரம் வேதநாயகர்களே அவரோட. இவங்க கிட்ட இவங்க எல்லாம் தொடர்ந்துதான் அடுத்த ஒரு தலைமுறையாக காணாசூழல், புதுமை புத்தன் இப்படியான எழுத்தாளர்கள் உள்ள வந்தாங்க. இப்ப இந்த நாவலோட கடைக்காக மாறி இருக்குல்ல, நாங்க சொல்ற காலகட்டம் இலக்கியத்தை நீங்க காலகட்டமாக தான் பார்க்கணும். காலத்தை பிரதிபலிக்கக்கூடிய எப்படி அது மாறி இருக்கிறோம் அப்படின்னா, முதல்ல அவங்களுக்கு தெரியுது அந்த நாவலை எப்படி அந்த பொருள் என்னவா எழுதணுங்கிறது இந்த குடும்ப சூழல்ல எழுதுனாங்க. அந்த வடிவம் சரியா வரல, அப்ப மேற்கத்திய வடிவத்தை கையில எடுத்தாங்க. அப்படி ஒரு படைப்புகளாக உள்ள கொண்டு வந்தாங்க. அதற்கு பிறகு நீங்க உழைக்கும் மக்களுடைய கதைகளை மக்களின் வாழ்க்கையில் இருந்து எடுக்கும் போதுதான் அது மிகப்பெரிய சமூக நாவல்களாக உருவாகும். சின்னப்ப பாரதி என்று கேள்விப்பட்டிருக்கீங்க எழுத்தாளர். அவர் தாகம் என்கிற ஒரு கதை எழுதினார் நாவல். அந்த நாவல் என்ன சொல்ல வருது அப்படின்னா, அப்ப நிலவுலக சமூகம், நாம டெல்டா தஞ்சை மண்ணை சேர்ந்தவர்களுக்கு நம்முடைய வாழ்க்கை தெரிஞ்சிருக்கணும், நம்முடைய வரலாறு தெரிஞ்சிருக்கணும். அப்ப உள்குடியில் இருந்து வந்த நமக்கு நிச்சயமாக அடிமை சமூகம் இருந்தது. அடிமையாக வாழ வேண்டிய கட்டாயம் இருந்தது. நில உரிமையாளர்கள், பண்ணையாளர்கள் இருந்தாங்க. இவர்களிடமிருந்து எப்படி ஒரு நாவல் உருவாயிருக்கும் அப்படின்னா, அவர் தாகம் என்கிற ஒரு நாவல் தான் அவர் கொண்டு வர. மாரப்பன் என்பது அந்த கதாபாத்திரம். அது எப்படின்னா, அந்த மாரப்பனுக்கு வயல் பெரிய ஏக்கர் கணக்குல வயல் இருந்தது. அவர் தான் அங்க உழுது விதைகள் ஆக்கி அதை எல்லாம் கொண்டுட்டு அவர் பண்ணியிருக்காரு. ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அந்த பண்ணையார் அந்த இடத்தை வாங்கிடுறாரு. ஏன்னா இவரால் கடன் கட்ட முடியல, அந்த நிலத்தை அபகரிச்சிருக்காரு. அபகரிச்சுட்டு அந்த இடத்துல இவர் கூலி தொழிலாளியா தன்னோட வயல்ல கூலி தொழிலாளியாக மாரப்பன் வேலை செய்கிறார். இதுதான் அந்த தாகம் நாவலோட கான்செப்ட் உள்ள. இப்ப இந்த இடத்துல இருந்தே நீங்க புரிந்து கொள்ள முடியும். ஏன்னா ஒரு நாவலை நீங்க எழுத போறீங்க, ஒரு சிறுகதை எழுத போறீங்க, கவிதைகள் எழுத போறீங்கன்னா இந்த சமூக வரலாறு இதை நீங்க புரிஞ்சுக்கணும். புரிந்து கொள்ளாமல் வெறும் கற்பனையில மட்டும் மரம் இருந்தது, இடம் இருந்தது, அது ஒரு காய் இருந்தது, அது ஒரு அதல்ல படைப்பு. இந்த சமூக வரலாற்றையும் இந்த மக்களுடைய வாழ்க்கையையும் சேர்ந்து அது உள்ள கொண்டு போகும்போதுதான் அது ஒரு நல்ல படைப்பாக வரும். உங்கள் காலத்தை அது பிரதிபலிக்கும்.
அவர் காலத்துல அவர் அதை எழுதினார். அந்த நிலவுலகை சமூகம் மாறி அந்த காலகட்டத்தை சின்னப்ப பாரதி எழுதினார். அதே மாதிரி வேலையில்லா திண்டாட்டம் என்பது மிகப்பெரிய அளவில் ரொம்ப கொடுமையா அப்படி இருந்தது. அப்ப அஸ்வகோஷ் அப்படிங்கிற மிகப்பெரிய சிறந்த எழுத்தாளர் அவர் ஒரு கதை எழுதினாரு. கேட்க நகைச்சுவையா இருக்கும், ஆனால் வலியுறுத்த ஒரு கதை. என்னன்னா, ஒரு பையனுக்கு வேலையே கிடைக்காது, நல்லா படிச்சிருப்பாரு, வேலையே கிடையாது. வேலை கிடைக்கலன்னு வீட்டுல ரொம்ப அவமானப்படுத்துவாங்க. வீட்லயே அவரால் இருக்க முடியாது, இந்த சமூகத்திலேயே இருக்க முடியாது. தற்கொலை பண்ணிப்பாரு. தற்கொலை பண்ணிட்டு யமலோகத்துக்கு போவார். யமலோகத்துக்கு போனா அங்க யமதர்மன் கேட்பாரு, எதுக்கு நீ தற்கொலை பண்ணிருக்கீங்க? அந்த இல்ல, எனக்கு உலகத்துல வேலையே கிடைக்கல, என்னால வாழவே முடியல, நான் நல்லா படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுவார். அப்ப யமதர்மன் என்ன சொல்லி அனுப்புவாருன்னா, தற்கொலை பண்ணிக்கிற ஆளுங்கெல்லாம் இங்க இடம் கிடையாது, நீ திரும்ப உலகத்துக்கே ஓடி கரைச்சி விடுவாரு. அவரு டக்குனு, அதாவது எப்படின்னா அந்த கதை எப்படி முடியும்னா, அந்த கண்ணனை விழித்தது போல உலகத்திற்கே அவன் வந்தான் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இதை கேட்கவே அவங்களுக்கு சாதாரணமா இருந்தான். ஒரு வேலை இல்லாத ஒரு இளைஞருக்கு இங்கேயும் இடம் கிடைக்கல, அங்கேயும் இடம் கிடைக்கல. இது ஒரு எழுத்தாளர் எவ்வளவு அழகாக ஒரு பகடியாக இருந்தாலும் உங்களை ரொம்ப யோசிக்க வைக்கிற ஒரு கதையை கொடுக்குறாரு. இப்படிதான் ஒரு படைப்பு உருவாகும். இது ரொம்ப முக்கியமானது. இந்த இடம் ரொம்ப முக்கியமானது. அதற்கு பிறகாக பெண் உரிமை குறித்து நம்ம இன்னைக்கு நிறைய பேசியிருக்கோம். ரொம்ப போராட்டங்களுக்கு பிறகுதான் நான் இங்க நிற்கிறதுக்கு, மிகப்பெரிய போராட்டங்களுக்கு பிறகுதான் நான் இங்க நிற்கிறேன் இல்லையா? மூத்த பெண்கள் ரத்தம் சிந்தி நமக்கு கொடுத்த அந்த உரிமைக்கு பிறகுதான் நான் இந்த இடத்துல இருந்து உங்களோட பேசிக்கிறேன். அப்ப அப்படியான கதைகளை ஒரு ஆண் எழுதுகிற போது என்னவா எழுதிப்பாரு அப்படின்னா, ஓரளவு நம்ம பெரியாரை கொடுக்குன்னு சொல்வது போல ஒரு சிலர் அந்த வலியை உணர்ந்தாங்க. முழுவதுமாக உணர முடியவில்லை என்றாலும் கூட தன்னுடைய கதைகளையும் கொண்டு வந்தாங்க. அப்ப அந்த பொள்ளாச்சி சேர்ந்த ஒரு எழுத்தாளர் அம்பலம், அவர் பேர் அம்பலம், அவர் ஒரு கதை எழுதியிருக்கார். நவீன இலக்கியத்திற்காக. அதாவது ஒரு அம்மா வயல்ல இருந்து அந்த புள்ளி கட்ட கடையில வச்சுட்டு சட்டைக்கு போவாங்க. அதை விற்கிறது வெளியில பாத்தீங்கன்னா எல்லாரும் காசு கேட்டுட்டே இருப்பாங்க. ஒரு போலீஸ்காரர் நீங்க ஓரளவு ஒரு பணம் கொடுத்தாலும் அவனுடைய சந்தைகள் பாக்குறவங்க எல்லாம் இப்ப அவன் வண்டியில வாரம் சுமக்க முடியாது, வண்டியில ஏற்றி கொண்டு போகணும்னா அந்த வண்டிக்கு காசு கொடுக்கணும். அந்த வண்டிக்கு கொடுக்குற காசை நம்ம வச்சிருந்தா ஒருவேளை நம்ம சோதிக்கலாமே அப்படிங்கிற மாதிரி ஒரு சேமிக்கிற எண்ணத்திலையும் போயிட்டு இருக்கான். அவளுக்கு பொருட்கவே முடியாது. இந்த புள்ளிக்கடை எப்படியாவது சந்தைக்குள்ள போகணும், அந்த சந்தைக்குள்ள போகாம அத்தனை பேர் காசு பறிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா இவ கொடுக்காம திணறிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு கட்டத்துல அந்த போலீஸ்கார ரொம்ப மிரட்டுவார். போலீஸ்கார யாருமே இவருக்கு தொடங்கி வர மாட்டாங்க. டக்குனு புள்ளிக்கடை கீழே வச்சுட்டு கட்டுமையா வாக்குவாங்க. போலீஸ்காரங்க பண்ண ஆரம்பிச்சிடும். அப்ப பாத்தீங்கன்னா எல்லாரும் உள்ள வந்துருவாங்க. இவங்களுக்கு சப்போர்ட்டுக்காக எல்லாரும் உள்ள பாவம் அது ரொம்ப கஷ்டப்பட்டு புள்ளிக்கடை எடுத்ததுக்கு ஏன் அதை நீங்க காத்திருக்கீங்கன்னு சொல்லி எல்லாரும் அவளுக்கு உதவியாக இருந்து அவள் சந்தைக்குள்ள போவாங்க. ரொம்ப கம்பீரமா போவாங்க. ஏன்னா முதல் முறையாக ஒரு ஒரு எம்பவர்மெண்ட் சொல்லுவாங்க. அதிகாரப்படுத்துதல், அரசியல் படுத்துதல், அதிகாரப்படுத்துதல், அந்த ஒரு குரல் அவர்கிட்ட வரும். ஏன்னா வரும் அவன் காசே கொடுக்க கூடாது, யாருக்கும் கொடுக்க கூடாது, சேமிக்கணும். அந்த தவிப்பும் வறுமையும் தான் அவளுக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்து ஒரு ஆணை அந்த இடத்தில் எதிர்த்து அவள் இந்த இடத்துக்கு போய் சந்தைக்கு போய் வீட்டுக்கு வீட்டுக்கு வரும். இது அந்த பொள்ளாச்சியை சேர்ந்த அந்த எழுத்தாளர் அம்பலம் எழுதியிருக்கு. இது நவீன தமிழ் இலக்கியத்துக்குள்ள வரும். இன்னைக்கு பெண்ணுரிமை எப்படி இருக்கு? இன்னைக்கு நீங்க எப்படி வேணா எழுதணும். பெண்களே நிறைய எழுத ஆரம்பிச்சிருக்காங்க. அது ரொம்ப முக்கியமான காரணம். அப்ப அந்த வகையில் ஒரு ஆண் இன்னொரு சின்ன புள்ளியை கொண்டு போறது இருக்கு. இது எல்லாமே நவீன தமிழ் இலக்கியம் நமக்கு கொடுத்த கொடை. அடுத்ததாக ஒரு கவிதை, நிறைய பேர் இப்ப கவிதைகள் எழுத ஆரம்பிச்சிருக்காங்க. சின்ன பசங்க இல்ல, நீங்க நான் எழுத அந்த சென்சஸ்லயே
ஆசிரியர்கள் எவ்வளவு, படைப்பாளர்கள் எவ்வளவு பேர் இருக்காங்கிறத நான் இங்க வர்றதுக்கு முன்னாடி ஒரு சர்வே நான் எடுத்துட்டு தான் வந்தேன். ஒரு 30% தான் எழுதுறீங்க. ஏன் நீங்க ஒரு படைப்பிலக்கியத்துக்குள்ள வரணும், ஏன் வர முடியல அப்படிங்கிறத இந்த கேள்விக்காரனே நீங்க என்னோட உரைக்கு பின்னாடி நீங்க சொல்லுங்க. ஏன்னா நான் அடுத்த முறை வேறு இடத்துக்கு வரும்போது இந்த முறையை களைவதற்கான வழிகளை நாங்க எல்லாருமே யோசிக்கணும். ஏன்னா இது மிகவும் வருத்தத்திற்குரிய விஷயமா இருந்தது. ஒரு நியூஸ் பேப்பர் படிக்கிறேன், ஏன்னா உங்க பள்ளிக்கூடங்கள்ல செய்தித்தாள்கள் இருக்கு. இல்லைங்க, வீட்டு வேலை முடிச்சுட்டு 6 வரையா உள்ள வரோம், எங்க பேப்பரை படிச்சுக்கிட்டு இந்த சப்ஜெக்ட் எழுதணும், ஒரு எக்ஸாம் வந்து இதை முடிக்கணும்ல, சிலபஸ் முடிக்கணும், இந்த பதக்கம் இருக்கு. ஆனா இதை தாண்டி நீங்க சமூகத்தை யோசிக்கணும்னு நான் ரொம்ப ஒரு கோரிக்கையாவே வைக்கிறேன். நான் ரொம்ப ஆழமா தான் வந்தேன் சந்திக்கிறேன். ஆசிரியர் மத்தியில் பேசுவது என்பது உலக நாடுகள்ல பேசுற மாதிரி வச்சுக்கோங்க, அதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும், ஒரு ரெமெடி கிடைக்கும் நான் நம்புறேன். ஏன்னா நேரடியாக ஒரு மாணவர்களிடம் நாங்கள் பேசுவதை விட உங்களிடமிருந்து போனுச்சுன்னா ஒரு ஆரோக்கியமான ஒரு சூழல் உருவாகும். அப்ப நீங்க அந்த படைப்பிலக்கியத்துக்குள்ள நீங்க வரணும் அப்படின்னா செய்ய வேண்டியது நம்முடைய வரலாறை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த திணைகள் 5 திணைகள்னு படிக்கிறீங்க, மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீங்க. அந்த திணைகள் இப்ப மாறி இருக்கா இல்லையா? மாறி இருக்கா இல்லையா? மாறி இருக்கு. ஏன் மாறிடுச்சு? பெரிய அரசியல் இல்ல. ஏன் திணைகள், ஏன் 5 திணைகள் இப்ப நம்மகிட்ட இல்லையே? 5 திணைகளுக்குள்ள நீங்க அந்த கடவுளை இந்திரனையே கொண்டு இப்ப கொண்டு வர முடியுமா என்ன? இந்திரனே நாம வந்து வேந்தன் தான் சொல்லுவோம். மருதநிலத்தில் வேந்தன் கடவுளாக இந்திரனை வைத்தார்கள் சொல்றாங்க. இப்ப அந்த 5 திணைகளுக்குள்ள விலங்கு நமக்கு வந்து எருமை இருக்கா? இல்ல. ஏன் இல்ல? பசுல இல்ல, மாடுகளே இல்ல. ஏன் இல்ல? ஆசிரியர்கள் நீங்கள் பாடம் நடக்கும் பொழுது இப்படியும் சொல்லிக் கொடுக்கணும். இந்த சமூக வரலாற்றோட சொல்லிக் கொடுத்தீங்கன்னால்தான் மாணவர்களுக்கு புரியும். இல்லைன்னா நீங்க சொல்லிக் கொடுக்கிறது தேர்வுக்கான அது எப்படி நீங்க ஒரு மாற்றத்தை உருவாக்கணும்னு நினைக்கிறீங்க? இந்த புத்தக பயிற்சிங்கிறது இதன் அடிப்படையில் உருவாக்குறதுதான். நீங்க உங்களை ஒரு படைப்பாளிகளாக உருவாக்கணும். முதல்ல நீங்க கவிதைகள் எழுது. என்னிடம் நிறைய மாணவர்களும் சரி ஆசிரியர்களும் கேட்கிற ஒரு கேள்வி, மேடம் இது நான் எழுதியிருக்கிறது கவிதை தானா அப்படின்னு முதல் கேள்வி கேட்கிறாங்க. முதல்ல எழுதுங்க. எழுதணும்ல. எழுத்தாளர் தமிழ்ச்செல்வன் சொல்வார், வெளியில சூரியனும் காற்றும் தன்னுடைய வேலையை செய்து கொண்டுதான் இருக்கிறது, ஆனால் மரம் தனக்குள் இயங்க வேண்டும். இயங்கினாதான் பூக்கும் காய்க்கும் இல்லையா? இங்க வெளியில சூரியன் தான் இருக்கு, ஒளிச்சேர்க்கையெல்லாம் நடக்கும், காற்றுலாம் வருது, ஆக்சிஜன் கிடைக்கல, அதெல்லாம் ரைட்டுதான். மரம் தனக்குள் இயங்கணும் இல்ல, வெளியில இருக்க மட்டும் எதிர்பார்க்க இல்ல. அப்ப ஆசிரியர்களுக்கு அது எப்படிய பொறுப்பு இருக்கு. நீங்க முதல்ல எழுதுங்க. அந்த கவிதையா இல்லையா என்பது கூட ஐயா கோபாலகிருஷ்ணன் அவர்கள் ஒரு கூட்டம் கொடுத்துருவாங்க, ஒரு வகுப்பு எடுத்துருவாங்க. எழுதுங்க. அதாவது மனித வாழ்க்கையை, சக மனிதர்களுடைய வாழ்க்கையை, உங்கள் வாழ்க்கையை, உங்கள் வழியை, உங்கள் சந்தோஷத்தை, இலக்கியம் வந்து துன்பத்தை மட்டும் பேசுறது இல்லை, இன்பத்தையும் பேசுறது. நீங்க பார்க்கிற ஒரு விஷயத்தை எல்லாத்தையுமே எழுதுங்க, கவிதை எழுதுங்க. முக்கியமாக நவீன கவிதைகளில் ஒரு 3 விஷயத்தை நீங்க பார்க்கணும். கவிதை எழுத இருக்கிறவங்க, ஒன்று படிமம், இன்னொன்று குறியீடு, இன்னொன்று குடும்பம். இது பெரிய விஷயம் இல்லை, பயமில்லாம் ஒன்றும் இல்லை. உங்களுக்கு உவமை உருவகம் நல்லா தெரியும். அதுக்கு ரொம்ப நேரடா உள்ளதுதான் படிப்பு. நீங்க ஒரு விஷயத்தை காட்சிப்படுத்துறது, காட்சிப்படுத்தாமல் அப்படியே ரொம்ப ராவா கொண்டு போறது, ஒரு புனைவு இருந்தாதான் அது படிப்பு. ரொம்ப நேரடியா எதுவுமே நீங்க சொல்லிட்டு போயிடக்கூடாது, ரொம்ப கட்டையா சொல்லக்கூடாது. ஒன்று படிப்பு. அடுத்த படிமத்திலே 4 வகைகள் இருக்கு. அது விடை சார்ந்தது இருக்கு,
உருவம் சார்ந்தது இருக்கு, நிறம் சார்ந்தது இருக்கு. இப்ப அது எப்படின்னா ஒரு பயன் ஒரு வினையை கொடுக்குது, ஒரு செயலை சொல்லுது அப்படின்னா அது வந்து அந்த படிமம் வினை படிமம் அந்த மாதிரி இருக்கும். நிறத்தை குறிப்பது அந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது அது ஒரு அந்த வகைப்பாடு. அடுத்து குறியீடு. குறியீடு உங்களுக்கு தெரியும், சிம்பல். இது மாதிரி அதாவது அது உறவு இல்லை. இப்ப ஒரு யானையை எடுத்துக்கோங்க. இப்ப யானையை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, இப்ப யானையோட தும்பிக்கையை வந்து பாம்பாக சொல்லுவோம். அது வாயை திறக்கும் போது அது ஒரு குகையாக சொல்லுவாங்க. இப்ப இந்த குகைக்குள் பாம்பு போகுது, யானை தன் தும்பிக்கையால் உணவை உள்ளே சாப்பிடும். இந்த இரண்டையும் அந்த ஒரு குறியீடாக ஒன்று நீர் ஊற்றி குறியீடாக சொல்வது கவிதைக்குள்ள மிக முக்கியமானது. அடுத்து தொன்மம். தொன்மம்னா பழைய கதைகள், இந்த இதிகாசங்கள் எல்லாம் சொல்லுவீங்க, ராமாயணம் மகாபாரதம் அல்லது பக்தி இலக்கியம், பழைய இலக்கியங்களை இதுல வந்து நீங்க ஒரு உண்மையாகவோ அல்லது உருவகமாகவோ உள்ள கொண்டு வந்தீங்கன்னா அது தொன்மம். இது முரணம். படிமம், குறியீடு, தொன்மம், இது மூன்றும் புது கவிதைக்கு மிக முக்கியமானது. இதை நீங்க புரிஞ்சுக்கணும். உள்ளுரை ஓமம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இதெல்லாம் கூட அந்த தொன்மத்தில் கூட உள்ள கொண்டு வரணும். இதெல்லாம் ரிலேட்டடான விஷயங்கள். சரி, இப்ப இந்த கட்டுரைகள் அல்லது நாடகங்கள் இதெல்லாம் என்ன அப்படின்னா, ஒண்ணுல நீங்க ரொம்ப சின்ன சின்ன டயலாகா உங்க பள்ளி மாணவர்களிடம் ஒரு சமூக அக்கறை கொண்ட ஒரு கான்செப்ட் சின்னதா எடுத்துக்கிட்டு இந்த பிள்ளைகளுக்கு டயலாக முதல்ல சின்ன சின்ன டயலாகா எழுதுங்க. காட்சி பிடிக்க படம் பார்க்கறோம்ல, படம் பார்க்கறப்ப நமக்கு புரியல, சீன் புரியல, சீரியல் பாடுறீங்கல்ல, சீரியல்ல சீன் பை சீன் நமக்கு புரியல. அதெல்லாம் இந்த நாடகத்திலேயே நீங்க பொருத்தி பார்க்க முடியும். அதை சின்ன சின்னதாக எடுக்கும் போதே சின்ன சின்னதாக ஒரு டயலாகையும் அந்த கான்செப்டை எடுத்து குழந்தைகளை வளர்த்துங்க. முதல்ல நீங்க இந்த படைப்பிடிக்கிறதுக்கு தயாராகணும். இதுல எத்தனை பேர் கவிதை எழுதிட்டு இருக்கீங்க, கதைகள் எழுதிருக்கீங்க? கவிதைகள் எழுதுறீங்களா, தொகுப்பு எழுதிருக்கீங்களா? பரவாயில்ல. நீங்க தொடர்ந்து எழுதுங்க, தொடர்ந்து எழுதுங்க. இது கவிதை தானாலும் உங்களுக்கு சந்தேகமே வர வேண்டாம். எல்லாருக்கும் வருது, கவிதை தானாலும் வருது. இப்ப உங்களுக்கு ரொம்ப ஒரு பிளெக்சிபிளான ஒரு இடம் தான் இருக்கும். ஏன்னா நீங்க மரபு கவிதையில ரொம்ப பயப்படுறீங்க. இப்ப அது தேவையில்லை. புது கவிதையே நீங்க வந்து உங்களோட உங்களுக்கான ஒரு வடிவத்தை உருவாக்கி சொல்லிக்க முடியும். இப்ப என்ன வந்திருக்கு அப்படின்னா, கவிதைகள்ல உரையாடல் தன்மை வந்திருக்கு. உரையாடல் தன்மை வந்திருக்கு. ஒரு சிறுகதைக்கான வடிவத்தை ஒரு கவிதைக்குள்ள கொண்டு வர்றாங்க. இதை நீங்க புரிஞ்சுக்கணும். இப்ப கவிதையோட வளர்ச்சி. நீங்க ஏதோ சொல்ல வரீங்க, ஒரு சிறுகதைக்குள்ள சொல்ல வரீங்கன்னா ஒரு 4-5 வரிகள், ஒரு 10 வரிகளுக்குள்ள ஒரு கவிதையை உருவாக்க முடியும். அந்த வடிவமும் இப்ப வந்திருக்கு. ஏன்னா புதுக்கவிதை என்பது நமக்கான ஒரு பட்டர்ஃப்ளை மாதிரி வச்சுக்கிட்டு நம்ம இஷ்டத்துக்கு போறோம் அப்படியான ஒரு வடிவத்தை கொண்டிருக்கு. ஆனாலும் அதற்கும் ஒரு வரையறை உண்டு. எல்லாத்தையும் எழுத முடியாது, அதற்குள்ளும் ஒரு வரையறை உண்டு. அதனால புது கவிதைகளை நீங்க முயற்சி பண்ணுங்க. அந்த வடிவம் என்னவாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் இந்த சமூகத்திற்கு வேண்டிய கருத்துக்களை நீங்க முதல்ல கொடுக்கணும். அது வந்து ரொம்ப முக்கியம். அடுத்ததாக உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் ஏதாவது இருக்கா? உங்களுக்கு ஏதாவது கேட்கணும்னா கேளுங்க. படைப்பு இலக்கியம் சார்ந்து சமீபத்தில் ஏதாவது சிறுகதைகள் ஏதாவது படித்தீங்கன்னா, கல்யாணத்துக்கு பாடல் ஏதாவது தெரியுமா உங்களுக்கு? ஆசிரியர்கள் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் பாடல் ஏதாவது தெரியுமா? பாடலாம் இல்ல, ஒரு அது இல்ல, ஒரு 2 பேரோட உங்க செய்திக்காக சொல்றீங்க, தெரிஞ்சுக்கங்க. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் தேனாறு பாயுது செங்கலிலும் சாயுது, ஆனாலும் மக்கள் வேறு காயுது. இது ஒண்ணு.
புதுமை பித்தன் வந்து சிறுகதையின் தந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அவர் கவிதை எழுதியிருக்காரு. ஆற்றங்கரை அருகே அணிவயல்கள் உண்டு, தோற்றத்து திண்டாட்டம் சொல்லி முடியாது. கிட்டத்தட்ட பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் அவருடையதும் இந்த புதுமை பித்தன் அவருடைய இந்த 2 வரிகளையும் ஓரளவு நீங்க ஒப்பிட்டு பார்க்கணும். உங்களுக்கு கருத்து உண்டு. இதே ஏழ்மை நிலை குறித்த கருத்துதான். அடுத்ததாக ஏன்னா நம்ம தஞ்சை மாவட்டங்கிறதுனால நம்ம அவரை பட்டுக்கோட்டையால தவிர்த்து நம்ம விளக்கம் பார்க்கிறேன். வசதி இருக்கிறவன் தரமாட்டான், அவனை வயிறு பசிக்கிறவன் விட மாட்டான், அவன் தரமாட்டான், இவன் விட மாட்டான். மிகப்பெரிய உதாரணம் ஒரு கவிதைக்கு நம்ம மண்ணிலிருந்தே எடுப்போமே ஒருத்தரை புதுசாக இப்ப சொல்றதை விட மண்ணிலிருந்து ஒருத்தரை எடுக்க உங்களுக்கு கவிதை எவ்வளவு எளிமையாக எழுத முடியும் என்பதற்கு ஒரு உதாரணத்திற்காக நான் இதை சொல்றேன். படைப்பிலக்கியத்துல அடிப்படையா இவ்வளவுதான் விஷயங்கள், இவ்வளவுதான். இலக்கியம் என்பது சமூகத்தின் விளைச்சல் அப்படிங்கிறத சொல்லிட்டேன். விளைச்சலுக்கான உங்களுக்கு விளக்கமும் நான் கொடுத்துருக்கேன். நல்ல தமிழ் இலக்கியம் என்பது என்ன என்பதை நான் சொல்லியிருக்கேன். ஐரோப்பிய வருகைக்கு பின்னால் வந்த அந்த இலக்கியம் தான் வெகுசன மக்களுக்காக, எளிய மக்களுக்காக வந்த ஒரு இலக்கியம். குலக்கல்வி முறையில் இருந்து மாறி ஒரு பொது கல்விக்குள், பொது தன்மைக்குள், பொது சமூகத்திற்காக உருவான ஒரு இலக்கியம் நவீன இலக்கியம். அடுத்ததாக இந்த படைப்பாக்கம் என்பது கதைகள், நாவல்கள், கவிதைகள், கட்டுரைகள், நாடகங்கள் இவையெல்லாம் சேர்ந்ததுதான் இந்த படைப்பு இலக்கியம். இதை எப்படி எழுதுவது, எப்படி இது மாற்றம் அடைந்தது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு முதல்வா சொல்லியிருக்கேன். இன்னும் நீங்க இந்த மொழி இலக்கிய வரலாறுக்குள்ள, நவீன இலக்கிய வரலாறுக்குள்ள நீங்க இன்னமும் இதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இந்த நேரத்துல மணி எனக்கான நேரம் வருது. இந்த டைம்ல இவ்வளவு பொறுமையா இலக்கணத்தையும் இலக்கியத்தையும் கேட்கறது ரொம்ப முடியாத காரியம், எனக்கே தெரியும். இருந்தாலும் உங்களுக்கு சில அடிப்படை விஷயங்களை நான் சொல்லணும். ஏன்னா நீங்க படைப்பிலக்கிய ஆர்வம் இருப்பவர்கள் தயங்கி கொண்டு இருக்கலாம், நீங்க தயங்கி உட்கார்ந்துருக்கலாம். இதை நம்மளால எழுத முடியுமா, வெளியில ஏதாவது தப்பா நினைப்பாங்களா, என்னத்தையா எழுதி பிடிக்கணும்னு சொல்லுவாங்களா அப்படின்னு எந்த தயக்கமும் வேண்டாம். முதல்ல எழுதுங்க, அதை கவிதையா சிறுகதையா என்பதை நான் பெரும் பார்க்கிறேன். நீங்க என்கிட்ட கூட நீங்க கொடுக்கலாம். எனக்கு தெரிந்த சிற்றவைகள் நான் கூட உங்களுக்கு பார்த்து சொல்லுவேன். அது கவிதையா என்னங்கிறது நான் சொல்லலை. ஆனா எழுதுங்க. ஒரு படைப்பாளர் இந்த கூட்டத்திலிருந்து, இந்த ஆசிரியர் பெருமக்களிலிருந்து ஒரு 2-3 படைப்பாளர்கள் வந்தால்தான் ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் பேசுறதுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். நிச்சயம் எழுதுவீங்கன்னு நினைக்கிறேன். 2 வரிகளாவது எழுதுங்க. இப்பவும் ஒன்றும் தொடர்ந்து போகல. நான் போறதுக்குள்ள ஒரு 2 வரியாக ஒரு கவிதை எல்லாரும் எழுதி கொடுக்கலாம். இது கவிதை இல்ல, நவீன. ஆமா, நவீன இலக்கியத்துக்கு தஞ்சை விளைச்சல் வந்து நல்லா இருக்கு. இருந்தாலும் இது இன்னும் ஒரு சமூக அக்கறையோடு, ஆமா ஆமா சமூக பொறுப்போடு எழுதும்போது உங்கள் மாணவர்கள் அவ்வளவுதான் எழுதினாங்க கைதட்டி உனக்கு கிடைத்த கிருஷ்ணமூர்த்தி போல் எங்களுக்கு என் பேரெல்லாம் ஞாபகம் வச்சிருக்கீங்கன்னு பார்த்தா கடவுள் பேரை ஞாபகம் வச்சிருக்கீங்க. ரொம்ப நன்றி. உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். நான் என்ன பேசுனேன் அப்படிங்கிறத விட நீ போய் பொறுமையா உட்கார்ந்து யோசிச்சு பாருங்க. நிச்சயமாக எழுதுங்க. என்னத்தை எழுதி என்ன ஆக போகுது தயவு செய்து எழுதாதீங்க. எழுத்து மிகப்பெரிய ஆயுதம், ரொம்ப வலிமை மிகுந்த ஆயுதம். உங்களோட ஒற்றை வரி ஒரு வரலாற்றை புரட்டி போடக்கூடிய ஒரு அளவிற்கு இருக்கும். அதெல்லாம் வந்து நீங்கள் மனதில் வைத்துக்கொண்டு
நிறைய எழுதுங்க. கவிதைகள் வந்து ஒரு வரி 2 வரியாவது நீங்க போகும்போது ஐயா சொல்லிட்டு போங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நன்றி. ஆண்கள் பக்கத்திலே வரவே மாட்டேங்குது கவிதை. ஆமா, போன் நம்பர் எல்லாருமே கொடுக்க சொல்றாங்க. வாங்கிட்டு நீங்க எழுதுங்க. ஏதாவது கைகள் இருந்துச்சுன்னா சொல்லுங்க. ரொம்ப சந்தோஷம். இந்த வாய்ப்பை கொடுத்த ஐயா அவர்களுக்கும் என்னுடைய பேராசிரியர் ஐயா மதிவாணன் ஐயா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா இவ்வளவு பேரோட இன்னைக்கு நான் உரையாடி ரொம்ப மகிழ்வான நான் நன்றி தொடர்பு. நன்றி.